ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஹெல்த்தியான பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் அண்ட் அந்த பவுடர வச்சே பாதாம் பால் எப்படி பண்ணலான்னு வீட்டிலேயே பார்க்கலாம். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்கவே மாட்டீங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ பாதாம் வச்சு பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் சுடு தண்ணியில் 20 நிமிஷத்துக்கு நல்லா பாதாம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டுட்டு அதில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குன்னா நீங்கள் ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கனமான பாத்திரத்தில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம பீல் பண்ண பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பதம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சாகியாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதாம் உடைக்கும் உடையணும், அதான் பதம். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 5லேருந்து 6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 கப் சர்க்கரை, ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக 250 mg அளவுக்கு சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிவிட்டு ரிச்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் நம்ம நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே அரைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் விட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது பாதாம்லேருந்து. ஸோ கொரன்னு அரைச்சி வச்சு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பவுடர் வச்சு ஒரு பாதாம் மில்க் பண்ணிக்கலாம் வீட்டிலே ஹோம்மேட். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன், காய்ச்சின பால். ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சூடாக தான் சர்வ் பண்ணுறேன். பாதாம் பால் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு சாப் நட்ஸும் கொஞ்சமாக குங்குமப்பூவை ஆட் பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன். பாதாம் பாலை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் 2 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணோன்னா தாராளமாக 2 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பாதாம் மில்க் ப்ரீமிக்ஸ் பவுடர் அண்ட் பாதாம் பால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.